Dear students, good morning to all. So today we are going to discuss about page number 19, redox reactions. Okay, so redox reactions அந்த ஹெட்டிங்லேயே அதுக்குண்டான மீனிங் இருக்குது. ரெட் ஃபார் ரிடக்ஷன், ஆக்ஸ் ஃபார் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரெடாக்ஸ் அப்படிங்கிறது போத் த ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ், ரெண்டுமே ஒரே ரியாக்ஷனில் நடக்கும். அதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ரிடக்ஷன்னா என்ன, ஆக்சிடேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த டாபிக். பார்ப்போம் என்னன்ட்டு. when an apple is cut, it turns brown after some time. Do you know the reason behind this color change? It is because of a chemical reaction called oxidation. ஒரு ஆப்பிளை நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது இட் டர்ன்ஸ் ப்ரௌன் கலர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன், என்ன நடக்குது அப்போது அதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரியாக்ஷனோட நேம் தான் என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? சரி, we come across oxidation reactions in our daily life. For example, burning of LPG gas, rusting of iron. இதெல்லாமே நம்ம டெய்லி லைஃப்லேயே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. Third example, oxidation of carbohydrates, lipids, etc. into carbon dioxide and H2O to produce energy in the living organisms. அதாவது எல்பிஜி பேர்ன் ஆகிறது, அயன் ரஸ்டிங் இரும்பு துருப்பிடிக்கிறது அப்படிங்கிறது, கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ் எல்லாமே ஆக்சிடேஷன் ஆகி ஃபர்தர் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மாலிகுல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அந்த எனர்ஜியாக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த லிவிங் ஆர்கானிக்ஸுங்க எல்லாத்துக்குமே சப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ அதுவும் ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். ஸோ இப்போ ஆல் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் accompanied by reduction reactions and vice versa. Such reactions are called redox reactions. As per the classical concept, addition of oxygen or removal of hydrogen is called oxidation and the reverse is called reduction. எல்லா ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்லேயுமே ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அக்கம்பனிட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நடக்கிற ரியாக்ஷன் தான் ரிடாக்ஸ் அப்படிங்கிறது. போத் த ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ், ரெண்டுமே என்ன ஆகுன்னா நடக்கும் அப்படிங்கிறது. ஓகே, சரி. கிளாசிக்கல் கான்செப்ட் படி பார்க்கும்போது ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கான். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் அப்படிங்கிறோம். ஓகேவா? ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஒன்று ஆக்சிஜன் அடிஷன் ஆகணும், இல்லை அப்படின்னா ஹைட்ரஜன் ரிமூவல் ஆகணும். ஓகேவா? இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தாலே அது பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரிவர்ஸ் இஸ் கால்ட் ரிடக்ஷன் அப்படிங்கிறான். அப்போது இதோட ரிவர்ஸ் என்னதுன்னு, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா ஆக்சிடேஷன், அப்போது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா ரிடக்ஷன். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன், அதனுடைய ரிவர்ஸ் என்ன, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இந்த டூ யூ நோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து தான் இதனுடைய கண்டினியூஸ் அப்படியே பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 20. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நம்மளுக்கு கொடுத்துருக்கா. கன்சிடர் த ஃபாலோயிங் 2 ரியாக்ஷன்ஸ், ரியாக்ஷன் 1 ஆர் ரியாக்ஷன் 2. ஸோ இதில் பாருங்கள், Fe plus oxygen gives Fe2O3. Second reaction, H2S plus Cl2 gives HCl plus S. Both these reactions are oxidation reactions as per the classical concept. ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். Fe தனியாக இருக்குது, ஆக்சிஜன் தனியாக இருக்குது. ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிறது என்ன இருக்குது பாருங்கள், ஆக்சிஜன் Fe கூட அடிஷன் ஆகிருக்கு. ஸோ அப்போ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடந்திருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு H2S ப்ளஸ் Cl2 gives HCl ப்ளஸ் S. இங்கே பாருங்கள், இந்த H2S அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா இங்கிருந்து ரிமூவ் ஆகி Cl கூட அடிஷன் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போது இங்கிருந்து என்ன இருக்குது, ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நடந்ததான் நம்ம சொல்ல முடியும். அப்போ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னாலும் இட் இஸ் கால்டு என்ன சொன்னால் நம்ம ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ரியாக்ஷன் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரஸ்டிங் ஆஃப் ஆக்சிஜன். இது வந்து ரஸ்டிங் ஆஃப் ஆக்சிஜன், இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு ரியாக்ஷன் தான். ஓகே. த ஆக்சிஜன் ஆட்ஸ் ஆன் த மெட்டல் அயான். In the second reaction, hydrogen is removed from hydrogen sulfide, identity which gets species gets reduced.
ஸோ இப்போ இதில் இரும்பு துருப்பிடிக்கிறதுல ஆக்சிஜன் மெட்டல் அயான் கூட Fe கூட அடிஷன் ஆகிடுக்கு. செகண்ட் ரியாக்ஷனில் ஹைட்ரஜன் சல்ஃபைட்லேருந்து ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ரிமூவல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் 2 reactions in which the removal of oxygen and addition of hydrogen takes place respectively. These reactions are called reduction reaction as per the classical concept. பார்ப்போம். இப்போது கொடுத்துருக்குற 2 ஈக்குவேஷனுமே பார்த்தோம். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், இது ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ரிடக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். CEO குப்ரிக் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் கிவ்ஸ் காப்பர் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு. இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள், CEO ப்ளஸ் C. இங்கே இருக்கிற ஆக்சிஜன் ரிமூவல் ஆகி கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் நடந்திருக்கு. அப்போது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா நம்ம இப்போ தான் படித்தோம் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா தான் ஆக்சிடேஷன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா ரிடக்ஷன். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், சல்ஃபர் ப்ளஸ் ஹைட்ரஜன். இப்போ என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஹைட்ரஜன் அப்படியே என்ன ஆகிடுக்கு, சல்ஃபர் கூட அடிஷன் ஆகிடுக்கு. ஸோ அப்போ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னாலும் என்னது, ரிடக்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? Oxidation reduction reactions, that is redox reactions, are not always associated with oxygen or hydrogen. அப்போது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம படிச்சுட்டோம், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ஆக்சிடேஷன், அண்ட் த ரிவர்ஸ் இஸ் ரிடக்ஷன் அப்படின்னா. ஸோ எப்பயுமே இந்த ஆக்சிஜன் ரிடக்ஷனை ஹைட்ரஜனை வச்சு மட்டும்தான் இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னா இல்லை. இன் சச் கேசஸ் த ப்ராசஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் சம்டைம்ஸ். ஓகேவா? ஒரு சில சமயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணியும் இந்த ஆக்சிடேஷனாக அந்த ரியாக்ஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷனா அப்படின்ட்டு நம்மளால் என்ன பண்ண முடியணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். த ரியாக்ஷன் இன்வால்விங் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டேம்ட் as ஆக்சிடேஷன் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டேம்ட் ரிடக்ஷன். நோட் பண்ணி வச்சுங்கன்னு, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்ட் ரிடக்ஷன். ஓகேவா? இப்போ எத்தனை டெஃபினிஷன் பார்த்துருக்கோம், 2 டெஃபினிஷன் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம், ஆக்சிடேஷனுக்கும் ரிடக்ஷனுக்கும். சரியா? சரி, இப்போது இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், Fe2 ப்ளஸ்னு இது வந்து இரும்புக்குன்னு. Fe2 ப்ளஸ் கிவ்ஸ் Fe3 ப்ளஸ் 1 எலக்ட்ரான். எப்பயுமே கண்ணு ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதனுடைய கேரக்டர் ப்ளஸ் கேரக்டராக மாறும். ஓகேவா? அதாவது எலக்ட்ரானை கொடுத்துச்சு அப்படின்னா அது ப்ளஸ்ஸு, எலக்ட்ரான் அது வாங்கிக்கிச்சு அப்படின்னா அது வந்து மைனஸ். எப்பயுமே நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். ஓகேவா? அதாவது எலக்ட்ரான் கொடுத்துருச்சு, இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்குறான், அப்போ அவனுடைய கேரக்டர் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், ப்ளஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான். அதே மாதிரி எலக்ட்ரானை கொடுத்துருச்சு அப்படின்னா ஏரோ மார்க்குக்கு ரைட் சைடு தான் அந்த எலக்ட்ரான் கொடுத்ததை மென்ஷன் பண்ணுவோம். சப்போஸ் எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குன்னா அந்த ஏரோ மார்க்குக்கு முன்னாடியே அந்த எலக்ட்ரானை மென்ஷன் பண்ணுவோம். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், Fe2 ப்ளஸ் இரும்பு அயன் என்ன இருக்குதுன்னா ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி Fe3 ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. லாஸ் பண்ணால் ஒன்று குறையணும் தான் சார். Fe2 ப்ளஸில் இருந்தால் Fe1 ப்ளஸ்ஸாக தானே வரும், ஏன்னா அது கொடுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. எலக்ட்ரானிக் கான்செப்ட் படி எலக்ட்ரானை கொடுத்தா ப்ளஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? ரைட். அப்போ Fe2 ப்ளஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு, அப்போ Fe3 ப்ளஸ்ஸாக அது என்ன ஆகிடுச்சு, மாறிடுச்சு. அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு ஆக்சிடேஷன். Cu2 ப்ளஸ் 2 எலக்ட்ரான் gives Cu2 ப்ளஸ் இருக்குது, 2 எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்குது, ஏரோ மார்க் லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ கெயின் பண்ணியிருக்கிறதுனால 2 மைனஸ் ஆகும். +2 இருந்தது, 2 மைனஸ் ஆச்சுன்னா என்ன வரும், நியூட்ரல் ஆகுமா? அப்போ நியூட்ரல் தான் இங்கே Cu, எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ த கெயின் ஆஃப் எலக்ட்ரான் is called reduction. Redox reaction can be better explained using oxidation number. ஸோ இந்த redox reaction நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்மளால் பெட்டர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்ணு, redox reaction differentiate between